யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். I greet you all in the matchless name of Yahushua HaMashiach. Hallelujah. Let us read one verse from book of Malachi, chapter 1, verse 1. Malachi chapter 1, verse 1. Sorry, 1 second. Malachi chapter 3, verse 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாகுவா சொல்லுகிறார். Behold, I send my messenger, and he will prepare the way before me. And Yahuwah whom you seek will suddenly come to his temple, even the messenger of the covenant in whom you delight. Behold, he is coming, says Yahuwah of hosts. Hallelujah. இங்கே நாம் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாகுவா சொல்லுகிறார். Even the messenger of the covenant in whom you delight, behold, he is coming, says Yahuwah of hosts. Hallelujah. So the prophecy is the messenger of the covenant in whom you delight, or the Lord, the master to whom you seek, or when you say seek, for whom you are eagerly waiting, is coming to his temple. Very suddenly he is coming to his temple. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையின் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்திற்கு அவர் தீவிரமாய் வருகிறார். அப்ப நாம் எதிர்பார்த்திருக்கிற என்று சொன்னால் அவர் வர வேண்டும் என்று நாம் என்ன செய்து கொள்கிறோமோ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த எஜமானன் அவருடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வரப்போகிறார். When he is going to come suddenly, his coming only is suddenly, but before that he is sending his messenger to prepare the ways for that. Hallelujah. அவருடைய வருகை தான் சீக்கிரம் திடீரென்று இருக்குமே ஒழிய, திடீரென்று என்பதுதான் தமிழ் அது போடல. அவருடைய வருகை எப்படி இருக்குமா? திடீரென்று இருக்கும், சடிதியாக. அவருடைய வருகை தான் தீவிரமாய் இருக்குமே ஒழிய, ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பாக அந்த வழியை ஆயத்தப்படுத்துவது குறைய காலமாக நடந்து கொண்டிருக்கும். அதற்கென்று ஒரு உடன்படிக்கையின் தூதனை தேவன் அனுப்புகிறார். Hallelujah. So that messenger of the covenant is coming early to prepare a way for him to come.
suddenly. Hallelujah. அப்போ அந்த உடன்படிக்கையின் தூதனானவர் அந்த யாகுவா வருவதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆனால் யாகுவா எப்படி வரப்போகிறாரோ தீவிரமாக வரப்போகிறார். எங்கு வரப்போகிறார்? தம்முடைய ஆலயத்துக்கு. Where he is going to come? He is going to come to his temple. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய ஆலயத்திற்கு தீவிரமாகவே வந்திருக்கிறார். If you turn to the book of Exodus chapter 40, verses 33, 34 and 35. Exodus chapter 40 verses 33, 34 and 35. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. யாகுவோடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி யாகுவாவுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. And he raised up the court all around the tabernacle and the altar and hung up the screen of the court gate. So Moses finished the work. Then the cloud covered the tabernacle of meeting, and the glory of Yahuwah filled the tabernacle. And Moses was not able to enter the tabernacle of meeting because the cloud rested above it, and the glory of Yahuwah filled the tabernacle. Hallelujah. மோசே வேலையை செய்து முடித்தான். முடித்த பின்பு மோசே ஒரு 1 week ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாச கூட்டம் அப்படி என்று அனௌன்ஸ் பண்ணி, அப்பா நாங்க ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறோம், அதுக்கு பிறகு நீர் அங்கே வாரும் என்று மோசே அங்கே சொன்னதாக வேதத்தில் இல்லை. After finishing the work of the tabernacle, Moses did not go to pray to Yahuwah, maybe all-night prayer or the fasting prayer or for 7 days prayer. He didn't do any of that sort. Okay, for Yahuwah to come and acknowledge the tabernacle. அந்த வேலையை அவன் செய்து முடித்த உடனே, எங்கே வசனம் சொல்லுகிறது வேலை செய்து முடித்தான் என்று, உடனே தேவனுடைய மகிமை என்ன செய்து விட்டது? அந்த மேகம் ஆலயத்தை நிரப்பி விட்டது. தேவனுடைய மகிமை நிரம்பினதுனால அங்கே உள்ளே போக முடியாமல், யாரு மோசே கூட உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அந்த மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அடுத்து ஒரு இடத்தை பார்க்கலாம். 2 Chronicles chapter 5 chapter 5 verses 13 and 14. 2 Chronicles chapter 5 verses 13 and 14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய்
யாகோவை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, யாகுவா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், யாகுவாவுடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. யாகுவாவுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. Hallelujah. Indeed, it came to pass when the trumpeters and the singers were as one, to make one sound to be heard in praising and thanking Yahuwah, and when they lifted up their voice with the trumpets and cymbals and instruments of music and praised Yahuwah, saying, for he is good, for his mercy endures forever, that the house of Yahuwah was filled with a cloud. Hallelujah. So இங்கேயும் பார்க்கிறோம், சாலமோன் தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று அவர்கள் அங்கே பிரவேசிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய மகிமை வந்து அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு, எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, ஆசாரியர்கள் அங்கே நிற்கக்கூட முடியாதபடிக்கு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சுச்சு? அந்த ஆலயத்தை நிரப்பி விட்டது. Even when Solomon completed the building work of the temple, now who built the temple? It is actually Yahweh who built the temple, because Solomon never knew how to build the temple of Yahweh. He built it with the wisdom which was given by Yahweh. Hallelujah. அந்த ஆலயத்தை கட்டினது சாலமோன் என்று நாம் வாசித்தாலும், சாலமோனுக்கு ஆலயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் மோசேக்கு தேவன் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். அப்ப சாலமோன் எப்படி அந்த ஆலயத்தை கட்டினார் என்றால், தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்ப தேவன் கொடுத்த ஞானத்தை வைத்து அவர் அந்த ஆலயத்தை கட்டினார். அது சரியாகத்தான் கட்டினார் என்பதற்கு அடையாளமாக அதை கட்டி முடித்தவுடனே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. So with the wisdom which Yahweh gave to Solomon, he built the temple. But to Moshe, Yahweh gave every pattern how he should build the tabernacle. But to Solomon it was not given, because he is building for the first time the temple of Yahweh. There it was a tabernacle. Then how did he build it? It is by the wisdom which Yahweh gave to him. So he built it. To acknowledge it, that it is perfect, so Yahweh, the glory of Yahweh came and filled the temple, so that even the priest could not stand there. Hallelujah. இப்போ எல்லா இஸ்ரவேலர்களுமே, இது எத்தனாவது டெம்பிள்? The second temple. This is the second temple. If you count tabernacle as the first temple, then this is the second temple. Then third temple. Third temple was built by Zerubbabel, Ezra, and Nehemiah. That was the third temple. That was the third temple. மூன்றாவது ஆலயம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால், மூன்றாவது ஆலயம் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களால் என்ன செய்தது? மூன்றாவது ஆலயம்
கட்டப்பட்டது. Now அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு ஆலயம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. Nobody has acknowledged tabernacle as the temple, first temple. So now the whole world, especially the Israelites, they are preparing for a third temple. They are preparing for a third temple. இப்போ இஸ்ரவேலர்கள் அல்லது உலகத்தில் உள்ள அநேகர் மூன்றாவது ஆலயத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்கே சேர்த்து பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள். They have gathered all the materials there to build a third temple. But their own word says in Isaiah chapter 66 verses 1 and 2. Isaiah chapter 66 verses 1 and 2. யாகுவா சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று யாகுவா சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். Hallelujah. Thus says Yahuwah, heaven is my throne and earth is my footstool. Where is the house that you will build me? And where is the place of my rest? For all those things my hand has made, and all those things exist, says Yahuwah. But on this one will I look, on him who is poor and of a contrite spirit, and who trembles at my word. Hallelujah. இப்போ மூன்றாவது ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று உலகத்தார் சிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எனக்கு கட்ட முடியும்? நான் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள்? The world is trying to build a third temple and saying, but Yahuwah says in the Old Testament itself, how can you build a temple for me? Because heaven is my throne and the earth is my footstool. So how can you build a temple for me to dwell? ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு விஷயம் என்னவென்றால், மூன்றாவது ஒரு ஆலயம் கட்டப்படும் என்று வேதத்தில் எங்குமே கிடையாது. The surprising thing is, in scripture nowhere it mentions about the third temple. அப்படியானா மாமிசத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். That means in flesh they are trying to build a temple for Yahuwah Elohim, whereas it is not mentioned in the scripture anywhere. When Yahuwah promised King David in 2 Samuel chapter 7 verse 13 and 14. 2 Samuel chapter 7 verses 13 and 14. அவன், அதாவது சாலமன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மில்லாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். He shall build a house, that is Solomon,
he shall build a house for my actually it is not mentioned as Solomon, that is son of David, தாவீதின் குமாரன். He shall build a house for my name, and I will establish the throne of his kingdom forever. I will be his father, and he shall be my son. If he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the sons of men. Hallelujah. இப்போ தாவீதின் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அது என்றைக்கும் நிலைக்கும்படியான ஒரு ஆலயத்தை அவன் கட்டுவான், அவனுடைய சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Your son will build a temple for me or a house for me which will stay forever, which will stay forever. அப்போ சாலமோன் கட்டின ஆலயம் என்றென்றைக்கும் நிலைத்திருந்ததா என்று கேட்டால் இல்லை, அது என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. The temple which was built by Solomon was destroyed, so it did not stay forever. அப்படியானால் தேவன் அந்த ஆலயத்தை குறித்து பேசவில்லை. ஏன்னா தேவன் சொன்னால் அது என்ன செய்யணும்? அப்படியே நடக்கணும். So which means Yahweh did not mention about that temple which was built by Solomon, because we know it never stayed forever. Hallelujah. Then the 14th verse, I will be his father and he shall be my son. If he commits iniquity, I will chasten him with the rod of men and the blows of the sons of men. Now, who is David's son? Okay, spiritually, Yahushua Mashiach, correct? But if you read this word very carefully, it says, if he commits iniquity. If he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the sons of men. அவன் அக்கிரமம் செய்தால், யாகுஷு அக்கிரமம் செய்தாரா? யாகுஷு அக்கிரமம் செய்ய முடியுமா? அப்ப இது யாகுஷுவை பத்தி பேசல. இது யார பத்தி பேசல? யாகுஷுவை பத்தி பேசல. Can Yahushua commit iniquity? So this verse is not talking about Yahushua as son of David. It is talking about the people who could commit iniquity. If Yahushua cannot commit iniquity, then about whom it is talking about? About whom it is talking? It is talking about us. Hallelujah. இது தாவீதின் குமாரன் என்று சொல்லி, யாகுஷுவா தாவீதின் குமாரன் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வசனம் அவன் அக்கிரமம் செய்தால் என்று சொல்லுகிறது. யாகுஷுவா அக்கிரமம் செய்தாரா? அல்ல யாகுஷுவா அக்கிரமம் செய்ய முடியுமா? என்னிலே பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? Who can say there is sin in me? Hallelujah. So அவரால பாவம் செய்ய முடியாது. அப்ப இந்த வசனம் யாரை குறிக்கிறது? பாவம் செய்கிறவர்களாகிய நம்மை குறித்து சொல்லுகிறது. This verse is talking about, as son of David, it is about us who is likely to commit iniquities. Hallelujah. அப்போ என் குமாரன், அதாவது உன்னுடைய குமாரன் வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுவான். If he says your son
will build a house for me forever. அப்படின்னா யார் அந்த ஆலயத்தை கட்ட போகிறார்கள்? Hallelujah. If that is the case, your son will build a house for me forever. Then he is talking about which son? He is talking about us. We will build this house. நாம் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவோம். Hallelujah. அப்ப தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை நாம் கட்டினால், நாம் இதுவரை பார்த்த வசனங்களின்படி அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலயத்தை தங்கும்படியாக தேவன் வருவார். Whatever we saw from the Old Testament onwards, the tabernacle and the temple built by Solomon, when the work finished, Yahuwah Elohim, rather his glory, came and filled the temple. எங்கே ஒரு வேலை சரியாக செய்து முடிக்கப்படுகிறதோ, அதாவது தேவனுடைய ஆலயம் எப்பொழுது சரியாக செய்து முடிக்கப்படுகிறதோ, அது சரியாக செய்து முடிக்கப்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக தேவனுடைய மகிமை அங்கே வந்து தங்கும். Whenever the temple of Elohim is built to its perfection, to prove it, to acknowledge it, the glory of Yahuwah will come and dwell there. Hallelujah. Now, let's go to the New Testament. 2 Corinthians chapter 5, or sorry, let's go to 1 Corinthians chapter 3 verses 16 and 17. 1 Corinthians chapter 3 verses 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Hallelujah. Do you not know that you are the temple of Elohim and that the spirit of Elohim dwells in you? Next verse. If anyone defiles the temple of Elohim, Elohim will destroy him, for the temple of Elohim is holy, which temple you are. Hallelujah. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தமான ஆலயத்திலே தேவன் வந்து தங்குவார். நீங்கள் தான் அந்த ஆலயம். The temple of Elohim is holy, in which Yahuwah Elohim will dwell. Hallelujah. அப்போ ஆசரிப்பு கூடாரம் வேலை சரியாக செய்து முடிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக தேவ மகிமை அந்த ஆலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. When the tabernacle was built to its perfection and the work was finished, the glory of Elohim rested in it. Keep it in mind. Hallelujah. When Solomon also, when he finished the building of the temple,
The glory of Elohim rested in it. Amen. Hallelujah. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பரிபூரணமாக கட்டி முடித்த உடனே தேவனுடைய மகிமை என்ன செய்தது? அங்கே வந்தது. இப்பொழுது நாம் தான் அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றால், நாம் பரிபூரணமாக தேவனுடைய ஆலயமாய் மாறும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மையும் நிரப்பும். When you are the temple of Elohim, and when you are to the perfection of the temple of Elohim, then immediately the glory of Elohim will fill it, and the glory of Elohim will dwell in it forever. Hallelujah. இப்ப நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால், அது பரிபூரணமாக இருந்தால், நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவதல்ல, அது பரிபூரணமாக இருந்தால் தேவனுடைய மகிமை கண்டிப்பாக நம்மை நிறைக்கும். When you are the temple of Elohim, not by saying that you are the temple of Elohim, but when you become a perfected temple of Elohim, the glory of Elohim will fill it. You don't have to invite him. You don't have to pray to him for that. நீங்கள் அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக, பரிபூரண ஆலயமாக நீங்கள் மாறும் பொழுது அந்த தேவனுடைய ஆவி என்ன செய்கிறது? அதற்குள்ளே வந்து தங்குகிறது. இங்க பாருங்க, all are actually stumbled by this particular word holy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்ற வார்த்தையில எல்லாரும் கொஞ்சம் தடுமாறி போய் விடுகிறாங்க. ஏன் அப்படின்னா, பரிசுத்தம்னா நமக்கு என்ன வருகிறது? நம்ம மைண்ட்ல நல்ல சுத்தி சோப்பெல்லாம் போட்டு கழுவி இல்லையா, அதுதானே வருகிறது. செட் அபார்ட், பிரித்து வைப்பது. எப்போ ஒரு பொருளை நாம பிரித்து வைக்கிறோம்? When the work is finished, perfectly finished, then only you are setting it apart for that purpose. அந்த வேலை பரிபூரணமாக முடிந்த பிறகுதான் அதை எடுத்து என்ன செய்கிறோம்? அதாவது it is a finished work. It is the finished work. அது வேலை முடிந்த ஒரு பொருள். வேலை முடிந்த பொருளை தான் நாம் எடுத்து என்ன செய்வோம்? பிரித்து வைப்போம். அதே போல நாமும் வேலை முடிக்கப்பட்ட ஆலயமாய் இருப்போமானால் தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதிலிருந்து எதுவும் தடை செய்ய முடியாது. If you become the perfected work of the temple, the finished work of the temple, the set apart temple, then no one can stop from filling the glory of Yahuwah in you. Hallelujah. அப்ப அந்த பரிபூரணமான அந்த ஆலயம். Let's go to 2 Corinthians chapter 6. Verses 16, 17 and 18. Second Corinthians chapter 6 verses 16, 17 and 18. சகர், ஏன் எல்லாரும் எந்திரிச்சு வெளியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யெகோவா சொல்லுகிறார். Hallelujah. And what agreement has the temple of Elohim with the idols? For you are the temple of living Elohim. As Elohim has said, I will dwell in them and walk among them. I will be their Elohim and they shall be my people. Therefore, come out from among them and be separate, set apart. Be separate, says Yahuwah. Do not touch what is unclean, and I will receive you. I will be a father to you, and you shall be my sons and daughters, says Yahuwah Almighty. Hallelujah. So தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. Hallelujah. There is no agreement between the temple of Elohim and the idols. Temple of Elohim and idols. What is idol? விக்கிரகம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் விக்கிரகத்தை வணங்கினார்கள், அல்லது மேடைகளில் போய் தேவனுக்கு பலியிட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே. அவர்கள் எல்லாரும் யாகுவா என்கிற பெயரைத்தான் யூஸ் பண்ணாங்க. In the Old Testament we see that they gave sacrifice, they worshipped the idols and they worshipped the pagan gods. Many of them were using the name of Yahuwah for that. The name of Yahuwah for that. அப்போ விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய நாமம் இருந்தது, ஆனால் அவர்கள் செயல்கள் எல்லாம் வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது. When we call it idol, the name of Yahuwah was there, but their works were against the word of Yahuwah. Because for all of them, Yahuwah was the Elohim. அவர்கள் எல்லாருக்குமே யாகுவா தான் தேவனாய் இருந்தார். சிம்பிள் எக்ஸாம்பிள், பிலேயாம் யாரை ஆராதித்தார்? அவர் இஸ்ரவேலர் அல்ல. To whom Balaam worshipped? He worshipped Yahuwah, but he was not an Israelite. Hallelujah. So, but he was worshipping the idol. அவன் விக்கிரகத்தை ஆராதித்தான். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை இல்லை. He was worshipping the idol which was not acknowledged by Yahuwah. Yahuwah did not accept his worship, though he was calling on the name of Yahuwah. Just calling on the name of Yahuwah is not enough for Yahuwah to come and dwell. It has to be a perfected one. It has to be a perfected one. வெறும் யாகுவா நாமத்தை சொன்னால் அது தேவனுடைய ஆலயம் அல்லது தேவன் வந்து தங்கி இருப்பார் என்ற அர்த்தம் அல்ல. நீ தேவனுடைய நாமத்தை சொன்னாலும் அது பரிசுத்தமாகவும் அது பரிபூரணமாகவும் இருக்க வேண்டும். Only when it is perfect and only when it is set apart,
then only the glory of Yahuwah will come and stay there. Hallelujah. So இங்கே யாகுவா தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தான் பேசுகிறார், விசுவாசிகளிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆகையால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 Corinthians 6:17. Therefore, come out from among them. So who is this among them? No. அவர்கள் நடுவில் இருந்து, யார் நடுவில் இருந்து பிரிந்து வர சொல்றாரு? No. So called worshippers. யாகுவா நாமத்தை சொல்லுவார்கள், ஆனால் எல்லாவித அசுத்தமும் அவருடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். They will call on the name of Yahuwah, but all sort of abominations will be there in their life. அந்த மாதிரி இருந்தால், அப்படி இருந்தால் அந்த ஆலயத்திற்குள் தேவன் வரமாட்டார். If your life is in that manner, then the spirit of Yahuwah is not going to come there. He is perfect. We also need to be perfect. Hallelujah. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Hallelujah. So he is set apart, so you also need to be set apart. Then only he is going to come and dwell in that temple. Otherwise you can simply call it as a temple, but it is not actually the temple. நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம் என்று நாம் சொல்லிக் கொள்ளுவோம், ஆனால் தேவன் அதை சொல்ல மாட்டார். நாம் எப்போ முழுமையான தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம் என்றால், எப்பொழுது தேவன் அந்த ஆலயத்தை அங்கீகரிக்கிறாரோ அப்பொழுதுதான் நாம் முழுமையாக தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். Not just by saying that I am the temple, I am the temple. No. When he says, this is my temple and I am pleased to dwell here. Hallelujah. இது என்னுடைய ஆலயம், இதிலே வாசமா இருக்க நான் விரும்புகிறேன் என்று எப்பொழுது அவர் சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம், பரிபூரணமான தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே தான், now read Malachi chapter 3 verse 1. Behold, I send my messenger, and he will prepare the way before me, and Yahuwah whom you seek will suddenly come to his temple, even the messenger of the covenant in whom you delight. Behold, he is coming, says Yahuwah of hosts. Hallelujah. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் யாகுவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய வேலை பரிபூரணமாக முடிகிறதோ அப்பொழுது தேவனுடைய மகிமை நமக்குள் வரும், தேவனுடைய ஆவி நமக்குள் வரும், வந்து நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கும். When the work is finished to its perfection, when the temple is fully ready, then the spirit of Elohim, the glory of Elohim will come into you and it will stay forever. Hallelujah. இந்த ஆலயத்திற்கு தான் அவர் தீவிரமாக வருகிறார். To this temple he is coming suddenly. He is coming suddenly to this temple. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆலயத்தை
இஸ்ரவேலர்கள் கட்டுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் தான் அந்த மூன்றாவது ஆலயம். Do not be deceived by seeing Israelites that they are building the third temple. Actually, you are the third temple. Hallelujah. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேவாலயம் நாம் தான். Hallelujah. அதை கட்டுகிறவர்களும் நாம் தான். We are the people who are promised to King David to build the house, and you are the temple. It's not going to be another temple there. ஏனெனில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாய் இருப்பதில்லை. Yahuwah is not going to dwell in the temple which is made by hands. தேவன் எந்த ஆலயத்தில் வரப்போறாரு? தம்முடைய ஆவியினாலே கட்டப்பட்ட ஆலயத்துக்குள் வருகிறார். Which temple he is going to come? If it is not made by hands, but it is made by his spirit. Hallelujah. அவருடைய ஆவியினாலே கட்டப்பட்ட ஆலயத்துக்குள். See in Ephesians chapter 4, I think. Sorry, Ephesians chapter 2, verses 19, 20 and 21, 22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு யாகுஷோ மசிகா தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இணைக்கப்பட்டு யாகுவாவுக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, கையினால் இல்ல, ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Now therefore you are no longer strangers and foreigners, but fellow citizens with the saints and members of the household of Elohim, having been built on the foundation of the apostles and the prophets, Yahushua Mashiach himself being the chief cornerstone, having in whom the whole building being fitted together grows into a holy temple in Yahuwah, in whom you all, no, next verse, in whom you are also being built together for a dwelling place of Elohim in the spirit, not in the hands, in the spirit. தேவ ஆவியினாலே நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் அந்த தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. We are the temple of Elohim. In this temple of Elohim, there should not be any unclean or abomination things. அப்படி இருந்தால்தான் அந்த ஆலயத்திற்குள் தேவன் வாசமாய் இருப்பார். When you are in that perfection, then only the spirit of Elohim will dwell in you. Hallelujah. So இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? So you are the third temple. Hallelujah. Where he is going to dwell forever. அந்த மூன்றாவது ஆலயம், தேவன் எப்பொழுதும் வாசமாய் இருக்கக்கூடிய மூன்றாவது ஆலயமாக நாம் தான் இருக்கிறோம். Hallelujah. ஜெபிக்கலாம். Let's pray. Our gracious Heavenly Father, we praise and thank you for this wonderful moment you have given to us, Father. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. We believe, Father, that you are chastening us and you are forming us
as your temple for you to dwell forever, Father. அப்பா, நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கும்படியாக நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிபூர்ணப்படுத்துகிறீர். அப்படி பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஆலயத்திலே நீர் எப்பொழுதும் தங்கி இருக்க விரும்புகிறீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் தகப்பனே. Father, we wish, Father, we pray that we become that temple being built by the Spirit of Elohim for you to dwell forever, Father. தேவனுடைய ஆவியினாலே அப்பா, நாங்கள் உண்மையான தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு நீர் எப்பொழுதும் தங்கியிருக்கத்தக்க ஆலயமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும், Father. Father, continue to speak to us. Make us to understand the hidden mysteries of this passage, Father. அப்பா, தொடர்ந்து நாங்கள் சிந்தித்த பாகத்தில் இருக்கிற ரகசியங்களை, மறைந்திருக்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்திப்பீராக. Father, we are not worried about the number of people gather here, Father, but we are worried about that everyone should be the temple of Elohim. எத்தனை ஜனங்கள் இங்கே கூடுகிறார்கள் என்பது எங்களுக்கு கவலை அல்ல தகப்பனே. ஆனால் கூடுகிற நாங்கள் அனைவரும் உம்முடைய ஆலயமாய் மாற வேண்டும் ராஜா. Father, bless us in this manner. More than this we don't ask anything, Father. அப்பா, இந்த வண்ணமாக நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். இதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை அப்பா. Father, I pray you bless everyone as an individual and as a family, Father. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்தார். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Yahuwah bless you all. Yahuwah shalom. Amen. Hallelujah.